என்ன கேட்காம என் பாய்கிட்ட கடன் வாங்கினேன்னு கார்த்தி தமிழ்கிட்ட கேட்டிருக்கான். அதுல சரஸ்வதியை பத்தி அவன் தப்பா பேசுனதை கேட்டு தமிழ் கோவப்பட்டு அடிச்சிருக்கான். இவ்வளவு நேரம் என் பொண்ணால் அந்த குடும்பத்துக்கு ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது நாங்களாம் சேர்ந்து மிகப்பெரிய துரோகத்தெல்லாம் பண்ணியிருக்கோம். போதும் மாப்பிள்ள, போதும். இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய அவமானம் இது. கடைசியில் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆயிடுச்சே. சொக்கலிங்க வாத்தியார் பொண்ணை வச்சு பணம் பறிக்க பாக்குறான்னு பேசுனது உண்மையாயிடுமே மாப்பிள்ள. நான் பாய்கிட்ட பர்சனலா வாங்கின கடன் வேண்டாம் மாப்பிள்ள, எனக்கு எதுவும் வேண்டாம். ஐயோ, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு மனுஷன் நின்று பேசிட்டு இருக்கிறது எனக்கு உடம்பெல்லாம் கூசுதே. ஐயோ, மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா, கடவுளே, இந்த அவமானத்தை நான் எப்படிதான் தாங்கிக்க போறேனோ. தயவு செஞ்சு என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, என் பக்கத்துலயே வராதீங்க. போங்க போங்க. என்ன இன்னைக்கு உன் மூஞ்சி அவ்வளோ பிரைட்டா இருக்கு? ஐஸ் வைக்கிறீங்களா? சே, உனக்கு தான் ஐஸ் ஒத்துக்காதே, அதுவும் இந்த உடம்பு சரியில்லாத நேரத்தில். அதனால தான் ஜூஸ்ல கூட ஐஸே போடல. இந்த பொடி. பரவாயில்லையே, நீங்க கூட பேச கத்துக்கிட்டீங்க. அதுல நான் இன்னும் கத்துக்குட்டிதாமா. உன்ன மாதிரி நல்லா பேசணும்னா அது அடுத்த ஜென்மத்துல தான் நடக்கும். போதும், உச்சந்தலையில இருந்து ஜிவ்வுன்னு இழுக்குது. அப்படியா? அப்போ அதை பேலன்ஸ் பண்ண ஜூஸ் குடிச்சிடுவோமா? இந்தா, அது அங்க வச்சுட்டு நீங்க இங்க உட்காருங்க. எப்படிலாம் சந்தோஷமா இருந்தோம், கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறோம்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஒரு சுனாமி வந்து புரட்டி போட்ட மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா மாத்தி விட்டுருச்சு. ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு யோசிச்சு வளர்த்தேன். ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சேங்க. என்ன, உடம்புக்கு முடியாதவ நான் பழசேதையும் நினைக்க கூடாது, அதானே? ஆமாமா, நடந்து முடிஞ்ச எதையாவது நம்மளால மாத்த முடியுமா சொல்லு? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாதுன்னு தானே நான் சொல்றேன். அப்புறம் மத்தவங்க புள்ள வளர்த்ததுக்கும் நான் வளர்த்ததுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? விடுமா, எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாகும். எது? உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்கிறதா? ஒவ்வொன்னையும் நினைக்க நினைக்க எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குங்க. என்னம்மா இது? நீ ஹாஸ்பிட்டல் விட்டு போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். பெரும் பாடுபட்டு உன்னை காப்பாத்திருக்கோம் தெரியுமா? அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன பேச்சு பேசுற நீ? அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ இப்படிலாம் பேசக்கூடாது. என்னால அப்படிலாம் இருக்க முடியலங்க. இவ்வளவு வருஷத்துல உன் பேச்சை மீறி நடந்திருக்கேனா? இல்ல உன் வார்த்தையை தட்டியிருக்கேனா சொல்லு? உன் வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த மரியாதையை திரும்ப கேட்கிறேன். எனக்காக தயவு செஞ்சு இந்த ஜூஸை குடிச்சிட்டு அமைதியா இருக்கணும். ப்ளீஸ்.
குடிமா. அங்கேயாவது இருக்கானா? இல்ல பாட்டி. அக்கா, மாமா, அக்கா. என்ன காவியா? அப்பாவை காணுக்கா. அப்பாவை காணுமா? என்ன சொல்றா? காணோம். என்னங்க? அத்தை மாமா எங்க? கொஞ்ச நேரமாவே அவர் காணும்ப்பா. என்கிட்ட சொல்லாம அவர் எங்கேயுமே போக மாட்டாரு. வீட்டுல எங்கேயுமே இல்ல. மாமா வெளியே பார்த்துட்டேன், வண்டியை காணோம். அவருக்கு மேல ஃபோன் பண்ணு. போனை வீட்டுல தான் வச்சுட்டு போயிருக்காரு. ஐயோ, எல்லாமே என்னால தாங்க. முதல்ல அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன். இப்போ எங்க அப்பாவை காணோம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் அமைதியாரேன் ப்ளீஸ். மாமா தைரியமானவர், அவருக்கு எதுவும் ஆகாது. மாப்ள, பீரு உள்ள கலைஞ்சு போய் கிடக்கு. வீட்டு பத்திரத்தை மட்டும் காணும். வீட்டு பத்திரத்தை வேற காணுமா? ஐயோ, சொக்க ஒரு முடிவெடுத்தானே அது யாருக்காவும் மாத்திக்க மாட்டானே. இப்ப வீட்டு பத்திரத்தை வேற காணோம்னா ஐயோ, எங்க போனா என்ன பண்ணான்னு ஒண்ணும் புரியலையே. ஐயோ, அப்ப வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு மாமா ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன திரும்பவும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? நான் இந்த பிரச்சனை பண்றதுக்காக இங்க வரல. நடந்த தப்புக்கு நானும் ஒரு காரணம். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷத்துல ஒருத்தர் அடிக்கணும்னு கையை வாங்கினது இதுதான் முதல் தடவை. என் பொண்ணை பத்தி தப்பா சொன்ன உடனே நான் உணர்ச்சிசப்பட்டுட்டேன். என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். இன்னொருத்தர் சொல்றதுனாலயா என் பொண்ணோட கேரக்டர் தப்பாயிட போகுதுன்னு நான் யோசிச்சிருக்கணும். எனக்கு அந்த நேரத்தில் தோணல. அப்புறம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சது. நாங்க பண்ண ஒரே ஒரு தப்புக்காக எவ்வளவோ கேவலத்தையும் அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டோம். ஒரு பொய் சொல்லிட்டு அதுக்காக பல மடங்கு தண்டனை அனுபவிச்சிட்டோம். மனசளவுல ஒடுங்கி நொறுங்கி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு விழுந்துட்டோம். அதுக்கு காரணம் நான் சொன்ன ஒரே ஒரு பொய். இப்ப நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. அந்த பொய்யை சொல்லவே கூடாதுன்னு நான் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். ஒரு ஏழை வாத்தியாரால வீம்பா பிடிவாதமா இருக்க முடியல. ஒரு அப்பாவை ஜெயிச்சு வாத்தியாரா தோத்து போன அந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் அண்ணன்னு பாசமா இருந்த கோதைக்கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்க்க முடியாம நான் தவிச்ச தவிப்பு எனக்கும் அந்த சாமிக்கும் தான் தெரியும். ஒரே ஒரு பொய் தான் என்ன எல்லாரும் சாதாரணமா நினைச்சாங்க. ஆனா அந்த ஒரு பொய் தான் என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல நாசம் பண்ணிடுச்சு. மொத்த ஜென்மத்துக்கும் வரக்கூடிய கஷ்டத்தை இந்த 2-3 நாள்ல நான் அனுபவிச்சிட்டேன். சம்பந்தி அம்மாவுக்கு வந்த நெஞ்சு வலி எனக்கு வந்திருக்கலாம். நான் இப்படி அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கிறதுக்கு அவசியம் வந்திருக்காது. என்கிட்ட படிக்கிற பசங்களை கூட அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நானும் என் சம்பந்தி சட்டையை பிடிச்சு வயசுல என்னை விட சின்ன பையன் என்ன அடிக்க கையை வாங்கி நினைக்க நினைக்க நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. குற்ற உணர்ச்சியோ அவமானமோ அசிங்கமோ புடிங்க திங்குது சார். எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் ஏன் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். என்னடா இது, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
இவன் வந்து நல்லவ மாதிரி பேசுறானேன்னு உங்களுக்கு தோணும். என்னால நெஞ்ச கிழிச்சு இதுதான் உண்மைன்னு காட்ட முடியல. இனிமே இதுக்கப்புறம் நடந்த எதையும் மாற்ற முடியாதுதான். ஆனா முடிஞ்ச 1-2 விஷயங்களை சரி பண்ணலாம் இல்லையா? அதுக்காகத்தான் வந்திருக்கேன். நான் யாரையும் ஏமாத்தணும்னோ அடுத்தவங்க சொத்தை வச்சுக்கணும்னோ ஒரு நாளும் நினைச்சதில்ல. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து படிச்சாதான் முன்னேற்றம்னு நம்பி படிச்சு மேல வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சு இத்தனை வருஷத்துல எங்களால ஒரு வீட்டை தான் கட்ட முடிஞ்சது. திடீர்னு ஒரு ஃபைனான்சியர் வந்து இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுங்கன்னு வந்து நின்னப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு வார்த்தையால சொல்ல முடியாது. மாப்பிள்ளை எங்களுக்காக பணத்தை கொடுத்து எங்க வீட்டை மீட்டு கொடுத்தாரு. அது உங்க கம்பெனிக்கு நெருக்கமானவங்ககிட்ட வாங்கின பணம்னு அப்ப எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நிச்சயம் அதை வாங்கியிருக்க மாட்டேன். இத்தனை வருஷத்துல குறைஞ்சபட்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நேர்மையா தான் இருந்திருக்கேன். இந்தாங்க மாப்பிள்ளை மீட்டு கொடுத்த பத்திரம் இது. இதை நீங்க வச்சுக்கோங்க. எப்ப நீங்க சொன்னாலும் நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்க ரெடியா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு எங்களை அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிற மாதிரி இருக்க நீங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும். முடிஞ்சா பணம் கொடுத்து திருப்பிக்கிறேன், இல்லைன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், உங்க மேல கை வச்சது நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்காக நான் திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. இந்தாங்க. அப்பாடா, எப்படியோ வீட்டு பத்திரம் வந்துருச்சு. அது என்னமோ தெரியலமா, அந்த குடும்பத்துல எல்லாருமே நாடகத்துல வேஷம் போட்டு நடிக்கிறவங்க மாதிரி நல்லா நடிக்கிறாங்க. அது சரி, 20 லட்சம்னா சும்மாவா? கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி. கார்த்தி, இந்தப்பா, இத கொண்டு போய் வீட்டுல பத்திரமா வை. அவங்க நாடகத்துக்கு நாம தான் ஆளா? இந்த புடிப்பா. புடி. சொக்கலிங்க, எங்கடா போன? கொஞ்ச நேரத்துல நாங்களாம் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? எங்க இங்கதான் போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். பத்திரத்தை கொடுத்துட்டு வந்துட்டீங்களா மாமா? வேற என்ன செய்யறது மாப்பிள்ள? அவசரப்பட்டீங்களே மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? இல்லைன்னா எனக்கு எப்படி மாப்பிள்ள தூக்கம் வரும்? நீங்க எனக்காக பணம் கடன் வாங்கியிருக்கீங்க, இந்த வீட்டை மீட்டு கொடுத்துருக்கீங்க, இந்த குடும்பத்து மேல அக்கறையா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அது ஒரு வகையில எனக்கு அவமானம் இல்லையா? இல்ல மாமா, நான் தனிப்பட்ட முறையில் தானே கடன் வாங்கியிருக்கேன். ஆனா மத்தவங்க யாரும் அப்படி நினைக்கலையே. இதனால எவ்வளவு கெட்ட பேரு, அசிங்கம், அவமானம். மாப்பிள்ள, நான் காசு பணம் வேணா சம்பாதிக்காம இருக்கலாம், ஆனா கொஞ்சம் கௌரவத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு களங்கம்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. வீடு தானே, போனா போகுது. தன்மானம் முக்கியம் இல்ல.
மாப்ள, இதெல்லாம் நீங்க எங்க நல்லதுக்காகத்தான் பண்ணீங்க. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் மனசு கேட்கல. என்ன கொல்லணும்னா ஒரு வார்த்தை போதும் மாப்ள. இந்த மாதிரி விஷயம்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. சாரி மாப்ள, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. தமிழ் இப்படி நடந்துக்குவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் அந்த பொண்ணு பண்ற வேலை. அந்த குடும்பத்து ஆளுங்க சொல்றாங்க, அதை கேட்டு தமிழ் அப்படியே நடந்துக்கிறாரு. நேத்து வந்த ஒருத்திக்காக கூட பிறந்த தம்பிய கை நீட்டி அடிக்கிறாருன்னா எப்படி அவரால் இது முடியுது? 2-3 நாள்லயே தமிழை இப்படி மாத்திருக்காங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆனா என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கே. மாம், நீங்க பேசுறது எனக்கு உடன்பாடே இல்ல மாம். வசு, நாங்க எல்லாரும் தப்பா பேசுறோம், அவங்க பேசுறது கரெக்ட்னு சொல்றியா? கார்த்தி, சரஸ்வதி உன்னை கை வாங்கினதையோ தமிழ் மாமா உன்னை அடிச்சதையோ நான் சரின்னு சொல்லவே இல்ல. பின்ன எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு யார் காரணம்? வசு, இப்போ நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? மாம், மனசுல பட்டதை சொல்லிதான் ஆகணும். எனக்கு என்னமோ நீங்க எல்லாருமே ஒன் சைடா பேசுறீங்களோன்னு தோணுது. சரஸ்வதி அப்பா பத்திரத்தை கொடுத்துட்டு நடந்த தப்புக்கு எவ்வளவு வருத்தப்பட்டு போனாரு. நடக்கிறதெல்லாம் கிளியரா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். மாமா சரஸ்வதியை பத்தி பேசலன்னா அவங்க அப்பா கோவப்பட்டிருக்க மாட்டாரு. கார்த்தி அவங்க அப்பா சட்டையை பிடிக்கலனா சரஸ்வதி கையோங்க இருக்க மாட்டாங்க. தமிழ் மாமா இங்க வந்தப்ப கார்த்தி சரஸ்வதியை பத்தி தப்பா சொன்னதுனால தானே தமிழ் மாமா இவன் நடிச்சாரு. ஒருத்தரோட வைஃப் பத்தி தப்பா பேசுறப்போ யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ஓஹோ, யூ ஆர் அமேசிங் வசு. நீ மட்டும் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஜெனியூனா நடந்துக்கிற. நாங்க தான் புரிஞ்சுக்காம அனாவசியமா வம்பிழுத்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், அப்படிதானே? கார்த்தி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சு. போதும், எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீ ரொம்ப நல்லவ, நாங்க எல்லாரும் ரொம்ப கெட்டவங்க, ரைட்? ஐயோ கார்த்தி, எதுக்கு மறுபடியும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல டாக்டர், ஒன்னும் இல்ல. ஹாய் மேம், இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நீங்க குணமாயிட்டீங்க, தைரியமா இருங்க, சரிங்களா? சார், நீங்க நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஒரு செக்கப்புக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்லைங்க சார், இனிமே நீங்க அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே. என்ன கோதை, மனசுல இருக்கிற பயமெல்லாம் போயிடுச்சா? எனக்கு என்னங்க பயம்? இருக்கிற வரைக்கும் இருப்போம். நேரம் முடிஞ்சா போய் சேர வேண்டியதான். என்ன சம்பந்தி இது? அவசகுணமா பேசிக்கிட்டு. நீங்க ஃபுல்லா கியூர் ஆயிட்டீங்க, இனிமேல் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதான் டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்கல்ல, காலையிலேயே வீட்டுக்கு போயிடலாம். அந்த ஒரு வார்த்தை தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கு. அம்மா, நீங்க இப்படி பெட்ல இருந்த 2-3 நாள்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா. இதுக்கப்புறமும் கூட நீங்க இந்த கஷ்டத்தை கொடுக்கவே கூடாது. நீங்க வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடணும், வேளா வேலைக்கு மாத்திரைங்க போடணும். இப்போதைக்கு உங்களுக்கு அது மட்டும்தான் தேவை, ஓகேவாமா? நீங்க ஹெல்த்தியா இருந்தாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியுமா. இத்தனை நாளா நீங்க சொல்ற பேச்சை நாங்க கேட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நீங்க ஃபுல்லா கியூர் ஆகி வர வரைக்கும் நாங்க சொல்றதுதான் கேட்கணும், ஓகே? சரிப்பா, அதான் அம்மாக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, நீ பஸ்ஸை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அப்பா, எதுக்குப்பா? நாங்களும் இங்கே இருக்கோமே. ஏன்பா, அம்மாக்கு நல்லா ஆயிடுச்சு, நாளை காலையில டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. இன்னைக்கு ஒரு நைட் தானே, நான் இருந்து பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இல்ல பரவாயில்ல கார்த்தி, வீட்டுக்கு கிளம்பி போப்பா. வசு, நீயும் கூட போ. சரிங்க ஆண்டி. வரமா ராகினி, இது புடி.
பாருங்க இப்போ எவ்வளவு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாமே சரியாயிடுச்சு. இனிமே எதுக்காகவும் நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது, புரியுதுங்களா? நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஆண்டி. சரி நான் கிளம்புறேன் ஆண்டி. ராகினி இந்த என்னங்க நீ பார்க்குறேன். பாப்பா